ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டு எண்ணெய், நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் இன்னுமே அரைச்சி அது போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா கிரேவி நல்லா வதங்கி வரும்போது சிக்கன் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கிரேவியை நல்லா கிண்டி விடுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சட்டியிலே சூட்லேயே வந்து கிரேவி வந்து தண்ணி விடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதோட 2 ஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா அரைச்சி போட்டுருங்க. லாஸ்ட்டில் தக்காளி போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இது வந்து ஜீரக சம்பாக்கு டக்குன்னு. இப்போ நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அரிசியை போடணும். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு மூடி வச்சுருங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி, வாழை இலை போட்டு தம் போட வேண்டியதான். தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு பார்த்தோன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ.